ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீல்ஸ் ஆஃப் கௌரி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, இந்த vlog என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரீசெண்டாக ராமேஸ்வரம் போயிருந்தோம். ஸோ அதை பற்றின vlogs தான். அங்கே நிறைய கோயிலெலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் போன கோயில் பார்த்திங்கன்னா உத்தரகோச மங்கை. ஸோ இது வந்து உலகிலே வந்து பழமையான சிவன் கோயில். இது பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்க. ராமாயண காலத்திற்கு முன்பிருந்தே இந்த கோவில் வந்து சிறப்பு பெற்று விளங்கியதாக புராணங்கள் கூறப்படுகிறது. ராவணனுக்கு திருமணம் தாமதமாகி கொண்டே சென்றபோது அவர் இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபட்டு தான் திருமண பேர் பெற்றதாக வரலாறு கூறப்படுகிறது. இந்த திருக்கோவிலில் இறைவனோட பெயர் மங்களநாதர், இறைவி பெயர் மங்களநாயகி. இங்குள்ள நடராஜர் திருமேனி மரகதத்தால் ஆனது. இந்த மரகத திருமேனியை வந்து மார்கழி மாதம் நடைபெறும் ஆருத்ரா தரிசனம் போது மட்டும்தான் நம்மளால் காண முடியும். மற்றபடி வருடம் முழுவதுமே வந்து சந்தனக்காப்பு அலங்காரத்தில் தான் நமக்கு காட்சியளிப்பாங்க. திருவாசகத்தில் 38 இடங்களில் இத்தலம் வந்து புகழ்ந்து பாடப்பட்டுள்ளது. திருவாசகத்தில் வந்து வித்தக வேடம் காட்டிய இயல்பும் அப்படின்னு ஒரு தொடர் வரும். அதற்கு பின் உள்ள புராணம் என்ன அப்படின்னா, 1000 முனிவர்களுக்கு இறைவன் வந்து தன் வடிவமாக காட்சி அளித்தது இத்தலம் தான். இந்த தலத்தில் தான் வந்து மாணிக்கவாசக பெருமான் வந்து நீத்தல் விண்ணப்பம் இயற்றியுள்ளார். நீத்தல் விண்ணப்பம் வந்து திருவாசகத்தில் 6வது திருப்பதிகம். கடையவனே என்னை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே விட்டிடுதி கண்டாய் விரல் வேங்கை தோல் உடையவனே மண்ணும் உத்தரகோச மங்கைக்கரசே சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளு அப்படிங்கிற திருப்பாடல். அற்புதமான திருப்பதிகம். இந்த திருக்கோவிலில் தான் மாணிக்கவாசக பெருமான் இயற்றியுள்ளார். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா மரகத நடராஜர் சன்னதி. ஸோ நமக்கு கும்பாபிஷேகமாகி 48 நாளுக்குள்ளே போனதுனால இந்த மாதிரி அந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ நல்லபடியாக சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் வெளியில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நடராஜர் வச்சுருந்தாங்க. நிறைய திருவாசக முற்றுவதெல்லாம் இங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு புண்ணிய ஸ்தலங்கள்லாம் வந்து போகிறதுக்கு கண்டிப்பாக எம்பெருமான் சிவபெருமானோட அருள் இருந்தால் தான் கண்டிப்பாக போக முடியும். ஸோ வாய்ப்பு கிடைக்கும் போது எல்லோரும் போயிட்டு வாங்க. அடுத்து நாங்கள் போன கோயில் பார்த்திங்கன்னா ஆதி ஜெகநாத பெருமாள் கோவில் திருப்புல்லானி அப்படிங்கிற இடத்துல இருக்குது. ஸோ இது உத்தரகோசமங்கையிலேருந்து ஒரு 5 minutes அந்த டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். ஸோ கரெக்டாக நாங்கள் போகும்போது ராமர் வந்து பல்லக்கில் தூக்கிட்டு வந்தாங்க. ஸோ ராமரை சேவிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ராமேஸ்வரம் கிளம்பிட்டோம். ஸோ போகிற வழியில் பாம்பன் பாலம் எல்லாமே அப்படியே பார்த்துட்டு அப்புறம் நம்ம அப்துல் கலாம் ஐயாவோட நினைவிடம் இருக்குல்ல, ஸோ அங்கேயும் உள்ளே போல் பட்வெளியிலேருந்து சும்மா பார்த்துட்டு நாங்கள் நேராக கோவிலுக்கு போயிட்டோம். ஸோ கோவில் நமக்கு 1 மணி வரைக்கும் தான் திறந்துருப்பாங்க. ஸோ அதனால் சீக்கிரம் போகணும் அப்படிங்கிற இதிலே வந்து கிளம்பி போயிட்டோம். லாஸ்ட்டு நாங்கள் போகும்போதே டைம் 12:30 ஆயிடுச்சு. ஒரு 1/2 an hourல வந்து நட சாத்துற டைமு. ஸோ அதுக்கு முன்னாடி சீக்கிரமாக போகணுன்னு அவசரமாக இங்கே வந்துட்டோம். ஸோ அதனால் மெமோரியெல்லாம் பார்க்க டைம் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து சுவாமி அம்பாளையும் நல்லபடியாக தரிசனம் பண்ணோம். தீர்த்தங்கள்லாம் நாங்கள் குளிக்கல. ஏன்னா நாங்கள் அப்படி பிளான் பண்ணி வரல, சுவாமி அம்பாள் தரிசனம் பண்ணோம் அப்படிங்கிற இதில் தான் வந்தோம். ஸோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடலில் போய் பார்த்துட்டு கடலில் கால் நனைச்சிட்டு அப்புறமா நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கேருந்து ஒரு 1 hour டிஸ்டன்ஸில் தான் நமக்கு வந்து திருப்பெருந்துறை இருக்குது. ஸோ அங்கே தான் மாணிக்கவாசக பெருமானை வந்து எம்பெருமான் வந்து ஆட்கொள்ளது வந்து அந்த தளத்தில் தான். ஸோ வாய்ப்பு கிடச்சா அங்கே போயிட்டு வாங்க. எங்களுக்கு நேரம் பற்றாக்குறை காரணமாக நாங்கள் இங்கே ராமேஸ்வரம் போயிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அந்த திருப்பெருந்துறையில் தான் திருவாசகம் வந்து மாணிக்கவாசக பெருமான் சொல்ல இறைவன் எழுதியது. ஸோ அங்கே இன்னும் அந்த ஓலைச்சுவடிகள் எல்லாமே வச்சுருக்காங்க. அதை வந்து திருக்கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் திருவாசகத்துக்காக. ஸோ டைம் கிடச்சா அங்கே போயிட்டு வாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.